கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டிலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த மறையுரையை நான் துவங்குகிறேன். முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கிட்டது போல, ஆண்டவர் உனக்கு ஆசை வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தன் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. ஹாப்பி நியூ இயர். அருகில் இருப்பவரை நீங்கள் கரங்களை குலுப்பி ஹாப்பி நியூ இயர் சொல்லி, அதே போல காட் பிளஸ் யூ அந்த ஆசீர்வாதத்தையும் கொடுங்க. ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க, காட் பிளஸ் யூ சொல்லுங்க. தூங்குறவங்களா எந்திரிச்சிட்டீங்களா? வெரி குட். ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்னதாக இந்த ஜபத்திலே நம்மை உட்படுத்துவோம். நான் சொல்ல மீண்டும் சொல்லுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை உண்மை, உண்மையினால் எனக்கு விடுதலை அளித்தருளும். ஆண்டவருடைய வார்த்தையை உண்மை, உண்மையினால் எனக்கு விடுதலை அளித்தருளும். ஆண்டவருடைய வார்த்தையை உண்மை, உண்மையினால் எனக்கு விடுதலை அளித்தருளும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை. நாளை தினம் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை கடவுளிடம் இவ்வாறு பேசியதாம். கடவுளே, நாளை தினம் நான் மன்னகத்திற்கு செல்ல போகிறேன். இதுவரை நான் பத்திரமாக இருந்தேன், பாதுகாப்பாக இருந்தேன். எனக்குள் ஒரு விதமான அச்சம் இருக்கிறது, பயம் இருக்கிறது. நான் மன்னகத்திற்கு போகும் பொழுது என்னை யார் பார்த்துக் கொள்வார் என்று அந்த குழந்தையானது கடவுளை பார்த்து கேள்வி கேட்டது. கடவுள் சொல்கிறார், நீ கலங்காதே, பயப்படாதே. உன்னை பார்த்து கொள்ள மன்னகத்திலே உனக்கு ஒரு தேவதை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று கடவுள் சொல்கிறார். அந்த குழந்தை சிரிக்கிறது. இன்னும் சிறிது நேரம் கழித்து கடவுளிடம் மீண்டுமாய் இந்த கேள்வி எழுப்புகிறது. கடவுளே, நான் மன்னகத்திற்கு போயிட்டேன்னா உங்கள்கிட்ட எப்படி நான் ஜெபிப்பேன், உங்களோட எப்படி நான் பேசுவேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு மீண்டுமா சொல்கிறது. அப்பொழுது கடவுள் சொல்கிறான், கவலைப்படாத, பயப்படாத. உன்னுடைய இரு கரங்களையும் கூப்பி என்னோடு ஜெபிக்க, என்னோடு உறவாட உன் தேவரே உனக்கு கற்றுத் தருவார் என்று கடவுள் மீண்டுமாய் சொல்கிறார். அந்த குழந்தைக்கு ஒரு விதமான ஆச்சரியம், பூரிப்பு, எதிர்பார்ப்பு. அந்த தேவதை யார்? மீண்டுமாய் கடவுளிடம் கேட்கிறது, கடவுளே, நான் மன்னகத்திற்கு போய்விட்டேன் என்றால் உம்முடைய திருமுகத்தை எப்படி பார்ப்பேன்? உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. கடவுள் சொல்கிறார், கவலைப்படாத. கடவுளிடம் ஜெபிக்க அந்த தேவதை கற்றுத் தருவது போல என்னுடைய முகத்தை பார்ப்பதற்கு, குறிப்பாக பிறர் பணியிலே ஈடுபட செய்து அந்த நபர்கள் வழியாக ஒரு திருமுகத்தை பார்ப்பதற்கு உன் தேவதை உனக்கு கற்றுத் தருவார் என்று மீண்டுமாய் கடவுள் சொல்கிறார். இந்த குழந்தைக்கு ஒரு ஆர்வம், அந்த தேவதை யார், அந்த தேவதை யார்? என்னால பொறுத்துக்க முடியாது, எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்களே, எனக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்றீங்களே, உங்களோட ஜெபிக்கெல்லாம் கற்றுத் தருவாங்கன்னு சொல்றீங்களே, யார் அந்த தேவதை அப்படின்னு கடவுளிடம் அந்த குழந்தை கேட்கிறது. அப்ப கடவுள் சொல்கிறார், அன்பு குழந்தாய், அந்த மன்னகத்தில் இருக்கக்கூடிய தேவதை வேறு யாரும் அல்ல, உன்னுடைய தாய் தான், உன்னுடைய அம்மா தான். அவர்தான் தேவதை. அவர் உனக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுப்பார். எனவே பயப்படாத, கலங்காத அப்படின்னு கடவுள் சொன்னாராம். பெருமார்களே, இந்த புதிய ஆண்டை தூங்கி இருக்கக்கூடிய நமக்கும் கடவுள் இதே வார்த்தை தான் சொல்கிறார். மகனே, மகளே, கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, அச்சமுறாதே. உன் தேவதை, என் தாய், உன் தாய் உன்னோடு இருக்கிறாள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்னை புகழாமா? ஆவே 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 மரியா, ஆவே 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 மரியா.
பிரியமானவர்களே, அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்ற பெருவிழாவை சிறப்பிக்கூடிய இந்த நாளிலே அந்த தாயானவள் நம்மோடு இருக்கிறாள், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாள், தன்னுடைய திருமகனும் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையெல்லாம் பெற்று தந்து கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள, இன்னுமாய் அந்த தாயின் கரங்களை உறுதியாக பற்றிக் கொள்ள திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இந்த நாளிலே அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் எப்படி என்ற விதத்திலே நாம் சற்று சிந்திப்போம். பிரியமானவர்களே, அன்னை மரியாள் இறைவனுடைய தாய். திருச்சபை 4 கோட்பாடுகளை தருகிறது அன்னை மரியாளை பற்றி. தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். 4 கோட்பாடுகள் என்ன? 4 கோட்பாடுகள் என்ன? 4 கோட்பாடுகள் என்ன அப்படின்னா என்ன சாதாரண கேட்கிறீங்க? கோட்பாடுகள் என்றால் திருச்சபையிலே ஒரு மிக உயர்ந்த ஒரு உண்மையை அல்லது ஒரு மறை உண்மையை வெளிப்படுத்தக்கூடியதான் திருத்தந்தையால் கொடுக்கப்படக்கூடிய கோட்பாடு. இருப்பதிலே அது மிக உயர்ந்தது. அன்னை மரியாளை பற்றி 4 கோட்பாடுகள் திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, முதலாவது இன்று நாளிலே நாம் கொண்டாடக்கூடிய அன்னை மரியாள் இறைவனுடைய தாய். இரண்டாவது, அன்னை மரியாள் என்றும் கன்னி. என்னது? அன்னை மரியாள் என்றும் கன்னி. அது இரண்டாவது கோட்பாடு. மூன்றாவது கோட்பாடு அன்னை மரியாளை பற்றி திருச்சபை நமக்கு கற்றுத் தரக்கூடியது அன்னை மரியாள் அமல உற்பவி. டிசம்பர் 8 கொண்டாடுறோம்ல, அமல உற்பவி. நான்காவது கோட்பாடு அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். இந்த 4 கோட்பாடுகளை திருச்சபை நமக்கு தருகிறது. பிரியமானவர்களே, அதில் ஒன்றுதான் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டின் முதல் நாள் ஜனவரி 1 அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்கின்ற திருவிழாவான இந்த நாள். எப்படி அன்னை மரியாள் இறைவனுடைய தாய்? பிரியமானவர்களே, 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டில் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் பலவிதமான குழப்பமான சூழ்நிலை திருச்சபையில் நிறைவுகிறது. அப்பொழுதுதான் திருச்சபையானது மெதுவாக வளர ஆரம்பிக்கிறது. அன்றைய காலகட்டத்திலே நெஸ்டோரியனிசம் என்று சொல்வார்கள். அந்த ஒரு தப்பறை கொள்கை பரவுகிறது 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டிலே. அந்த நெஸ்டோரியன் மற்றும் குழுவினர் என்ன சொல்கிறார்கள் என்றால், அன்னை மரியாள் இயேசுடைய தாய் மட்டுமே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அன்னை மரியாள் இயேசுடைய தாய் மட்டுமே, அவர் இறைவனுடைய தாய் அல்ல. இயேசு மனிதராக வருகிறார். அந்த மனிதரை உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு கடவுள் அன்னை மரியாளை பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான் என்று ஒரு தவறான கற்பனையை பரப்புகிறார்கள். எனவே எபேசு திருச்சங்கம் கிபி 431 ஒரு குடும்பமாக குழுமுகிறது. 431 எபேசு திருச்சங்கத்திலே பல அறிஞர்கள், விவிலிய அறிஞர்கள், திருத்தந்தையர்கள் எல்லாம் இணைந்து அந்த நெஸ்டோரியத்தை எதிர்க்கிறார்கள். அன்னை மரியாள் இயேசுடைய தாய் மட்டுமல்ல, இறைவனுடைய தாயும் கூட. இயேசு மனிதராகவும் இருக்கிறார், கடவுளாகவும் இருக்கிறார். 100% அவர் மனிதர், 100% அவர் கடவுள். மனித தன்மையிலும் இருக்கிறார், கடவுள் தன்மையிலும் இருக்கிறார். அப்படி என்றால் அன்னை மரியாள் இயேசுடைய தாய் மட்டுமல்ல, கடவுளுடைய தாயும் கூட என்று அழகாக 431ஆவது ஆண்டிலே நம்முடைய திருச்சபை இந்த கோட்பாடை நமக்கு தருகிறது. அன்றிலிருந்து இன்று வரை திருமணர்கள் இந்த கோட்பாட்டை நாம் உறுதியாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம், விசுவசித்து வருகிறோம். அன்னை மரியாள் இறைவனுடைய தாய். அந்த தாயை கடவுள் நமக்கு கொடுத்திருப்பதிலே நாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைய வேண்டும், நாம் பூரிப்படைய வேண்டும், கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, நம் அனாதைகள் கிடையாது. நமக்கென்று ஒரு தாய் இருக்கிறாள், நமக்காக பரிந்து பேச ஒரு தாய் இருக்கிறாள். அதுவும் சாதாரண தாய் அல்ல, இறைவனுடைய தாய். அந்த இறைவனுடைய தாயை நாம் பெற்றமைக்காக பூரிப்படைய வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும், கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, இரவுதான் நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்மளாம் எப்படிப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். We are blessed people, not only because of our baptism. திருமுழுக்கு பெற்றதனால் மட்டுமல்ல பிரியமானவர்களே, அந்த அன்னையை பெற்றதினாலும், அந்த அன்னையை நாம் வணங்குவதாலும், அந்த அன்னையின் பரிந்துரை நாடுவதனாலும் நாம் பேறு பெற்றவர்கள், ஆசீர்வாதம் பெற்றவர்கள் என்றால் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல யாருமே நமக்கு இறுதி வரை துணையாக இருக்க மாட்டார்கள். அது நம்முடைய குடும்ப உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். இறுதி வரை நம்மோடு யாருமே பயணிக்க மாட்டார்கள். நம்மோடு பயணிக்கக்கூடியவர் ஒருவர் மட்டுமே,
அவர் அன்னை மரியாள். ஏனென்றால் நீங்கள் இயேசுடைய வாழ்க்கையை பாருங்கள். இயேசு பிறந்த பிறகும் அவருடைய வளர்ந்த பிறகும் ஏன் தன்னுடைய பணி வாழ்விலும் இறுதியிலே சிலுவை தன்னுடைய உயிரை கொடுக்கும் பொழுதும் யார் கூட இருந்தாங்க எப்பயுமே அப்படின்னா அன்னை மரியாள் தான். சிலுவை அடியில் வரை அன்னை மரியாள் தொடர்ந்து பயணிக்கின்றாள். இயேசுவோடு கூட துணையாக இருக்கிறாள். அப்ப இயேசு நமக்கெல்லாம் கடவுள் என்றால், இயேசு நமக்கெல்லாம் மீட்பர் என்றால், அவருடைய தாய் நமக்கும் தாய். அந்த தாயை நாம் பெற்றிருப்பதிலே மகிழ்ச்சி அடைய வேண்டும், பூரிப்படைய வேண்டும் பிரியமானவர்களே. எனவே நம்முடைய வாழ்நாள் இறுதி வரை நம்மோடு பயணிக்கக்கூடிய தாய், நமக்காக பரிந்து பேசக்கூடிய தாய் ஒருவர் இருக்கிறாள் என்றால் நம்முடைய தேவ தாய் அன்னை மரியாள் மட்டுமே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எனவேதான் அருள் நிறைந்த மரியே என்ற சொல்லில் அழகா சொல்றோம். புனித மரியே இறைவனுடைய தாயே, பாவிகளார்க்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டுகிறோம். திருமணத்தில் நாம் இருக்கும் பொழுதும், நாம் வாழும் பொழுதும், நாம் இறக்கும் பொழுதும், நாம் இறந்த பிறகும் நமக்காக ஜெபிக்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அன்னை மரியாள் மட்டுமே. எனவேதான் இறந்த ஆண் மக்களுக்காகவும் நாம் அன்னையின் பரிந்துரை நாடுகிறோம். பிரியமானவர்களை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நமக்காக எப்பொழுதுமே பரிந்து பேசக்கூடிய தாய் அன்னை மரியாள். இயேசுவிடம் எப்பொழுதுமே பரிந்து பேசக்கூடிய தாய் அன்னை மரியாள். எனவேதான் கானாவூர் திருமணத்திலே நாம் பார்க்கிறோம். இதோ இயேசுவை முதல் புதுமை செய்வதற்கு வித்திட்டாள் அல்லது அன்னை மரியாள் ஒரு தூண்டுதலாக இருந்தாள் என்று சொன்னால் அது மிகையாகாது பிரியமானவர்களே. இன்னும் என்னுடைய நேரம் நெருங்கவில்லை அம்மா அப்படின்னு சொல்றப்ப அழகா சொல்றாங்க, அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அவ்வளவுதான். அந்த இடத்துல அந்த திருமண வீட்டாருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை தராங்க, துன்பத்தை போக்குறாங்க அன்னை மரியாள். இயேசு முதல் புதுமை அந்த இடத்துல செய்வதற்கு பணிவிடை செய்கிறாள் அன்னை மரியாள் பிரியமானவர்களே. எனவே அன்னை மரியாள் எப்பொழுதுமே நமக்காக இறைமகன் இயேசுடன் பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிறாள். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். 100க்கு 100 உண்மை. அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த புதிய ஆண்டையும் நாம் துவங்குவோம் பிரியமானவர்களே. அதே போல அன்னை மரியாள் ஒரு தியாகத்தின் சுடரும் என்று நாம் பார்க்கலாம். இதோ தன்னுடைய வாழ்வு மட்டும் முக்கியமல்ல, தன்னுடைய குடும்பம் மட்டுமல்ல முக்கியமல்ல என்று அன்னை மரியாள் இந்த உலகம் முக்கியம், இந்த உலக மீட்பு முக்கியம், உலகில் உள்ள அனைத்து மாந்தர்களும் கடவுள் தரக்கூடிய மீட்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய ஒரே மகனை கொடுக்கிறாள், கையளிக்கிறாள் அன்னை மரியாள். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். கடவுள் இந்த உலகை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே மகனை கையளிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மீது அன்பு செலுத்தினார். அப்ப அந்த கடவுளுடைய அன்பை இதோ பிரதிபலிக்கிறாள் அன்னை மரியாள். நான் ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தன்னையே ஒப்புக் கொடுக்கிறாள். தன்னை மட்டுமல்ல, தான் பெற்ற அந்த புதல்வனை இயேசுவையும் இதோ கல்வாரி மலையிலே நமக்காக ஒப்புக் கொடுக்கிறாள் இந்த உலகின் மீட்புக்காக. எனவே அன்னை மரியாள் ஒரு தியாகத்தின் சுடர். இது போன்ற பல பட்டியல்களை நாம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அன்னை மரியாள் ஒரு அன்பின் சுடர், அன்னை மரியாள் தியாகத்தின் சுடர், அன்னை மரியாள் நம்முடைய அரவணைப்பின் சுடர் என்று சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அழகா பாடினாங்க, மாதாவை பத்தி அழகா தியான பாடல பாடினாங்க. பாடல் குழுவுக்கு ஜோரா கை தட்டலாமா? நல்ல சத்தமா அற்புதமா இருந்துச்சு. அது ரெக்கார்டிங் தியேட்டர்ல பாடினது மாதிரி இருந்தீங்க. God bless you. Keep it up. Keep glorifying God. தொடர்ந்து கடவுளுடைய மகிமைக்காக அனைத்தையும் செய்வோம். பிரியமானவர்களே, இப்படியெல்லாம் பன்முக தன்மையையும் பலவிதமான போற்றுதல்களையும் பலவிதமான பட்டங்களையும் அன்னை மரியாள் கொண்டிருக்கிறாள் என்றால் இவை அனைத்தும் கடவுளிலிருந்து அந்த அன்னை மரியாள் பெற்று நமக்கு தந்து கொண்டே இருக்கிறாள். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கிறது போல 3 விதமான ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு தருகிறார் இந்த புத்தாண்டிலே. பிரியமானவர்களே, இதோ நான் உனக்கு ஆசை வழங்கி உன்னை காப்பேன், பாதுகாப்பு 1. அதே போல என் திருமுகத்தை உண்மையை ஒளிர செய்து உனக்கு அருள் பொழிவேன், அருள் ஆசீர் தருகிறார். என் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி தருகிறேன், அமைதியும் இறைவன் தருகிறார். எனவே அன்னை மரியாள் இத்தகைய ஒரு பாதுகாப்பை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, கடவுள் தரக்கூடிய அமைதியை நமக்கு என்னாலும் பரிந்துரைத்து பெற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறாள். ஒரு பக்தர் அப்படிதான் போய் கேட்டாராம். வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணம் மேற்கொண்டு அன்னையிடம் மண்டிட்டு ஜெபிக்கிறார். அம்மா, நான் உங்களுடைய அன்பு பிள்ளை, நான் என்னெல்லாம் கேட்கணும் அதெல்லாம் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி
எனக்கு நீங்க வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா. என் வாழ்க்கை இறுதி வரை நீங்க எனக்கு அம்மாவா இருக்கணும் அப்படின்னு அந்த பக்தர் ஜெபிச்சாராம். என்ன கேட்டாராம், நீங்க எப்பவுமே எனக்கு அம்மாவா இருக்கணும். உடனே மாதா காட்சி கொடுத்தாங்களாம். மகனே, ரொம்ப மகிழ்ச்சி, நான் உனக்கு எப்பயுமே அம்மாதான், நான் உனக்கு எப்பயுமே அம்மாதான், நீ எனக்கு மகனாக இருப்பாயா அப்படின்னு கேட்டு மறந்துட்டாங்களாம். மதமா என்ன கேட்டாங்களாம், நீ எனக்கு மகனாக மகளாக இருப்பாயா? அந்த கேள்வியை இப்ப நம்ம கிட்ட வச்சாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நீ எனக்கு மகனாக மகளாக இருப்பாயா? அப்படி என்றால் இயேசுவை போல நாம் வாழ வேண்டும். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த விழுமியங்கள் படி வாழ வேண்டும். இயேசு இந்த மண்டபத்திலே மனிதனாக பிறந்து வளர்ந்து இறையாட்சியை விதைத்து விட்டு சென்றிருக்கிறார். அந்த இறையாட்சியின் விழுமியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டும் பொழுதுதான் அந்த அன்னைக்கு நாம் புகழை செலுத்த முடியும். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் அழகாக சொல்கிறது, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அன்னை மரியாள் சுட்டி காட்டுவது இயேசு கிறிஸ்துவை தான். இயேசு கிறிஸ்து சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இந்த புத்தாண்டிலே முடிவெடுப்போம். பலவிதமான ரெசல்யூஷன், ஆங்கிலத்தை சொல்லணும், ரெசல்யூஷன் எடுப்போம், தீர்மானங்கள் எடுக்கிறோமா? எடுத்திருக்கீங்களா? ஆலயத்துல வந்து வேண்டுங்க, ஏதாச்சும் ஒரு தீர்மானம் எடுத்துட்டு செல்லுங்க. அந்த தீர்மானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டு முழுவதுமே செயல்படுத்த முனைவோம். அப்ப அன்னை மரியாள் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய அந்த கடவுளுடைய திருவிழும், கடவுள் ஏற்படுத்திய அந்த இறையாட்சியின் விளிம்புகளை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட முயற்சிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் தரக்கூடிய ஆசீர், கடவுளுடைய பாதுகாப்பு, கடவுள் தரக்கூடிய அமைதி நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் கிடைக்க பெறும். ஒரு 5 டிப்ஸ் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் சுருக்கமா. இந்த 5 டிப்ஸ் எல்லாருமே பின்பற்ற முடியும். நானும் பின்பற்றி கொண்டு இருக்கிறேன். எல்லா கிறிஸ்தவர்களுமே கண்டிப்பாக பின்பற்ற முடியும். இந்த 5 வழிமுறைகளை நாம் பின்பற்றினோம் என்றால் பிரிமார்களே, கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதம், கடவுள் தரக்கூடிய அமைதி, கடவுள் தரக்கூடிய பாதுகாப்பு எப்பொழுதுமே நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இது நான் சொல்ல, புனித பியோ சொல்றார். யார் சொல்றா? புனித பியோ. பியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? 5 காயங்கள் வரங்கள் பெற்றவர். இயேசு கிறிஸ்துவ போல 5 காயங்கள் வரங்களை பெற்றவர். ஒரே நேரத்தில் 2-3 நேரத்தில் திருப்பலி நிறைவேற்றுவார். அவருக்கு அந்த பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக அவர் சொல்கிறார், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை பின்பற்ற வேண்டும். அப்படி நீங்கள் பின்பற்றும் பொழுது கடவுளோடு நெருங்கி செல்ல முடியும், கடவுளோடு இணைந்து வாழ முடியும், கடவுளோடு கொண்டுள்ள உறவுகளை நீங்கள் வலுப்பெற முடியும், அந்த உன்னத வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த மண்டபத்திலே வாழும் பொழுது பாவத்தை விடுத்து புண்ணிய வாழ்விலே நீங்கள் மேலோங்க முடியும் என்று புனித பியோ நமக்கு 5 அறிவுரைகள் தருகிறார். இந்த புத்தாண்டிலே இந்த 5 அறிவுரைகளை உங்களுக்கு கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது அறிவுரை, கடவுள் நாம் நெருங்கி செல்லணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். என்ன செய்யணுமா? வாரத்துக்கு ஒரு முறை பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். அப்படின்னு நிறைய பேர் ஒத்து பாக்குறீங்க. ஃபாதர் 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம் ஃபாதர், ஐயோ 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம் ஃபாதர் அப்படின்னு பாக்குற முகங்கள் தெரிகிறது. பிரியமானவர்களே, ஒப்புற அருட்சாதனம் என்பது ஒரு ஒப்பற்ற அருட்சாதனம், ஒரு ஆசீர்வாதமான அருட்சாதனம். இயேசுவே நமக்கு கொடுத்து விட்டு சென்ற அருட்சாதனம். அதை எத்தனை பேரு தக்க விதத்தில் நாம் பயன்படுத்துறோம் கேள்வி எழுப்பி பார்த்துக்கோங்க. ஏன்னா புனித பியோ என்ன சொல்றாருன்னா, நாம் கடவுளுடன் நெருங்கி செல்ல, இந்த ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொரு வாரமும் ஒப்புற அருட்சாதனம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது வேண்டுமானாலும் முடிவடையலாம். இன்னைக்கு இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுத்துட்டு போறோம், நாளைக்கு இருப்போமா? கேள்விக்குறிதான். எனவே கடவுள் முன்னிலே நாம் நிற்பதற்கு தகுதி பெறும் விதத்திலே இந்த மன்னகத்திலே வாரத்துக்கு ஒரு முறை பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்களுடைய ஆன்மாவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று புனித பியோ அழைப்பு விடுக்கிறார். பிரியமானவர்களே, ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றாரு. என்ன உதாரணம்னா, நம்முடைய வீட்டுல ஒரு அறைய ஒரு வாரம் நம்ம பயன்படுத்தலன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தூசி படிஞ்சிடும். கண்டிப்பா நம்ம கண்ணுக்கு தெரியாத தூசிகள் எவ்வளவு இருக்கு, அந்த அறை பாழடைந்து விடும், தூசி படிந்து விடும். அதே போலதான் இந்த ஆன்மாவும் அழுக்காந்து விடும், தூசி படிந்து விடும். அந்த ஆன்மாவிலே சாத்தான் புகுந்து விடுவான். அதை தூய்மையாக்கிக் கொள்ள, சுத்தப்படுத்திக் கொள்ள ஒப்புற அருட்சாதனத்தை பயன்படுத்திக் கொள் வாரத்திற்கு ஒரு முறை என்று சொல்கிறார். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும்.
இரண்டாவது அறிவுரை புனித பியோ தரக்கூடியது பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தெய்வீக திருப்பலியிலே பங்கு கொண்டு நற்கருணை ஆண்டவரை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் திருப்பலியிலே பங்கு கொண்டு நற்கருணை ஆண்டவரை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த நற்கருணை ஆண்டவர் தன்னையே ஒவ்வொரு வழியிலும் உடைத்துக் கொண்டே இருக்கிறார். நமக்கு வாழ்வு பெற தன்னையே உடைத்துக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ள, உங்களுடைய ஆன்மாவை சுத்திகரித்துக் கொள்ள திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கு கொண்டு நற்கருணை ஆண்டவரை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இரண்டாவது அறிவுரை தருகிறார். ஏனென்றால் அந்த நற்கருணையை பெறும் பொழுது இயேசு உன்னுடைய உள்ளத்திலே வந்து தங்குகிறார். இயேசுவாக நீ மாறுகிறார். நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் இயேசு உன்னிலிருந்து செயல்படுவார். எனவே நீ திருப்பலியிலே பங்கு கொண்டு நற்கருணையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள முயற்சி செய். இரண்டாவது அறிவுரை புனித பியோ நமக்கு தரக்கூடியது. மூன்றாவது அறிவுரையாக புனித பியோ நமக்கு தரக்கூடியது பிரியமானவர்களே, இறை வார்த்தையை படியுங்கள். என்ன படிக்கணுமா? இறை வார்த்தையை படியுங்கள். புனிதருடைய வாழ்க்கை நூல்களை படியுங்கள். அவைகள் உங்களுக்கு வழிகாட்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி பாருங்கள். கையில இப்ப செல்போன் வாங்கி கொடுக்குறோம். ஒரு போன் இல்ல, 2 போன் வாங்கி கொடுக்குறோம். 2 சிம் இல்ல, 4 சிம் கொடுக்குறோம். ஆமாவா இல்லையா? நான் ஏதோ புதுசா ஏதோ வேற உலகத்துல பேசுறது மாதிரி இப்படி பாக்குறீங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கும். எதை கொடுக்க வேண்டுமோ அதை நாம் கொடுப்பது இல்லை. எதை கொடுக்க கூடாதோ அதை தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு. நாமே அவர்களை அகால பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, மத்திய நற்செய்தி 7வது அதிகாரம் 13-14 வசனங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். வாழ்வுக்கு செல்லும் வழி குறுகியது, அழிவுக்கு செல்லும் பாதை அகன்றது, அதிலே செல்வோர் பலர். நாம் சிலராக இருக்க போறோமா, பலரா இருக்க போறோமா? சிந்தித்து பாருங்கள். இந்த பியோ நமக்கு தரக்கூடிய மூன்றாவது அறிவுரை அதுதான். இறை வார்த்தை எடுத்து படியுங்கள். அது உனக்கு வழிகாட்டும். எந்த பாதையில் நீ செல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும், ஞானத்தோடு நடக்க அந்த இறைவார்த்தை உனக்கு வழிகாட்டும். பின்னருடைய வாழ்க்கை நூல்களை எடுத்து படியுங்கள். அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் கடவுளுக்காக என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று மூன்றாவது அறிவுரையாக தருகிறார். இன்னும் பலர் எங்களால் டிவி பார்க்காம இருக்க முடியல, சீரியல் பார்க்காம, மாதா டிவி பாருங்க, சீரியலை தவிர்த்திருங்க, எது தேவையோ அதை செய்யுங்க அப்படின்னு புனிதத்தையும் நமக்கு மூன்றாவது அறிவுரையாக தருகிறார். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். நான்காவது அறிவுரை புனிதத்தையோ நமக்கு தரக்கூடிய பிரியமானவர்களே, மனசாட்சியின்படி நடங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் கேள்விக்கு உட்புகுத்து பாருங்கள், சுய ஆய்வு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நாங்க பிரதரா இருக்கப்ப செமினர்ல இந்த ஒரு ஃபார்மேஷன் இருந்துச்சு, இந்த ஒரு எக்ஸசைஸ் இருந்துச்சு. இன்னைக்கும் நான் செய்யறேன். என்ன அப்படின்னா, எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியன்ஸ். என்னது? எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியன்ஸ் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. மனசாட்சியை ஒவ்வொரு நாளும் கேள்வி எழுப்பி பார்க்கணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும். என்ன பேசணும்? நான் இன்னைக்கு எப்படி எல்லாம் நடந்துகிட்டேன், உண்மை பேசினா, போய் பேசினா, யாருக்காச்சும் திருந்தனா, இல்லாட்டி யாருக்காச்சும் உதவி செய்ய எனக்கு வாய்ப்பு இருந்தோம், உதவி செய்யாம இருந்தனா, என்னுடைய கடமையை நான் சரிவர செய்வேனா, என்னுடைய தொழிலே சுத்தமாக நான் இருந்தேனா, படிக்க வேண்டிய இடத்துல படிச்சனா இல்லையா, தவறானது பார்க்காம இருந்தனா, இப்படிதான் நம்மளே சுய ஆய்வு செய்து பார்க்கணும். தட் இஸ் கால்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியன்ஸ். அது ஒவ்வொரு நாளும் இரவு நீ உறங்குவதற்கு முன்னதாக செய்ய வேண்டும். அப்படி செய்து பார்த்து உன்னையை நீ புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நாளை உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த நாளை நீ அதை அர்த்தமுலகத்தில் பயன்படுத்த வேண்டும். கடவுள் உனக்கு ஒவ்வொரு நாளையும் வாய்ப்பாக தெரிந்து கொண்டிருக்கிறார், பெருமையோடு காத்திருக்கிறார். அதை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள். உன்னுடைய மனசாட்சியை சொல்வதை கேட்டு அதன்படி நட என்று 4வது அறிவுரையாக புனித பியோ நமக்கு தருகிறார். பிரியமானவர்களே, 5வது அறிவுரை இறுதியாக புனித பியோ நமக்கு தரக்கூடியது, மன வலிமை ஜெபத்தை பயன்படுத்துங்கள். என்னது? மன வலிமை ஜெபத்தை பயன்படுத்துங்கள் அப்படின்னா என்ன ஃபாதர்? இஜாக்குலேட்டிவ் பிரேயர்ஸ். அந்த நாம ஜெபங்கள் இருக்குல்ல, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம், இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும், இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும். இதெல்லாம் மன வலிமை ஜெபங்கள். ஏன் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு இந்த பியோ சொல்றாருன்னா, பல நேரங்கள்ல நம் சாத்தானுடைய செயல்பாடுகளுக்கு துணை போகிறோம். சாத்தான் எளிதிலே நம்மை சோதனைக்கு உட்படுத்துகிறான். அந்த தவறிலே, அந்த பாவத்திலே நாம் விழுந்து விடுகிறோம். அந்த நேரத்துல எல்லாம் நம்ம காத்து கொள்ளணும், கடவுளுடைய அருள் ஆசிர் வேணும், கடவுளுடைய துணை வேண்டும்னா இந்த மன வலிமை ஜெபத்தை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி தராரு. இஜாக்குலேட்டிவ் பிரேயர்ஸை பயன்படுத்துங்க. அந்த ஜெபத்தை ஒரு 25 முறை 50 முறை நீங்க சொன்னீங்கன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு தவறான எண்ணங்கள் வராது. பல பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு தவறானதை பார்க்க தோணுது ஃபாதர், எனக்கு டெம்டேஷன் உருவாகுது ஃபாதர், செல்போன்ல தவறானது தான் பாக்குறேன், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல
அப்படின்னு நிறைய வாலிப பிள்ளைகள், இளைஞர்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். எனவே அது போன்ற நேரங்களிலே இந்த மனவலிமை ஜெபங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கும், நம்மை அந்த பாவத்தில் தற்காத்துக் கொள்ள உதவி செய்கிறது அப்படின்னு புனித பிரியோ நமக்கு சொல்றாரு. 5 டிப்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த புத்தாண்டுல உங்களுக்கு தரேன், கேட்க செவியில்லோர் கேட்கட்டும். முதலாவது அறிவுரை என்னது? வாரத்துக்கு ஒரு முறை நல்ல பாவசைத்தனம் செய்யுங்கள். 2வது, ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே பங்கு கொண்டு நற்கருணை ஆண்டவரை பெற்றுக் கொள்ளுங்கள். 3வது அறிவுரை, இறை வார்த்தையை படியுங்கள், புனிதருடைய நூல்களை படியுங்கள். 4வது, உங்களுடைய மனசாட்சியை சுய ஆய்வு செய்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் மனசாட்சி என்ன பேசுன்னு கேட்டு பாரு, அதன்படி நடந்துக்க. 5வது, மன வலிமை ஜெபத்தை நீங்கள் சொல்லி சாத்தானுடைய சோதனையிலிருந்து உங்களுடைய ஆன்மாவை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எனவே இந்த அறிவுரை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடியதுதான், வேற எதுவும் கஷ்டமானது இல்லை, ரொம்ப பெருசாலாம் இல்லை. எல்லாமே நமக்கு முன்னாடி இருக்கு, எளிதா இருக்கு. அதை எந்த விதத்தில் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு கேள்வி எழுப்பி பார்ப்போம். எனவே இந்த 2025ஆவது ஆண்டு ஒரு அருள் தரும் ஆண்டாக, யூபிலி ஆண்டாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே கடவுளுடைய ஆசிரியர் அதிகமாக நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் வேண்டும் என்றால் இது போன்ற எளிய வழிமுறைகளிலே நாம் கடவுளோடு இன்னும் நெருங்கி செல்ல முடியும் என்பதை புரிந்து கொண்டு நாம் இந்த புத்தாண்டிலே உறுதி எடுப்போம், கடவுளோடு இணைந்திருக்கக்கூடிய வாழ்வு வாழ முயற்சிப்போம். அந்த அன்னை முறையால் நமக்கு சுட்டி காட்டுவது போல இயேசு நமக்கு சொல்லக்கூடிய அந்த இறையன்பு பிறரன்பு பணிகளை தொடர்ந்து செய்ய ஆற்றலை வேண்டுவோம். அப்பொழுது கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதம் நலத்தோடு நாம் வாழ நமக்கு உதவி செய்யும். கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு பாதுகாப்பை தரும். கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு நிறை ஆசிரியம், நிறை அருளி நமக்கு வழங்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து கடவுளுடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய தகுதியை வேண்டும். இந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே தொடர்ந்து பங்கெடுப்போம். நற்கருணை நடுவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த ஆண்டு முழுவதும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.